Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 1 Example 1.19 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve the equation 2x plus 3y is equal to 7, 3x plus 5y equal to 9 by Cramer's rule. Cramer's rule வச்சு இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ Cramer's rule வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், அதனால கவனமாக பாருங்க. சொல்யூஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதலாம். 2x plus 3y is equal to 7, 3x plus 5y is equal to 9. First இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுறேன். del is equal to 2 3 3 5. ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகலனா தான் நான் வந்து இதை ப்ரொசீட் பண்ண முடியும். 0 ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணோம். 5 2s are 10 minus 3 3s are 9 which is equal to 1. So 1 is not equal to 0. We can apply Cramer's rule. Cramer's rule வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். We can apply Cramer's rule. இதுதான் 3/3 மேட்ரிக்ஸ்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம del x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். del x வேல்யூ என்னன்னா x காலம்ல நீங்க ரிசல்டன்ட் வேல்யூ எடுத்து எழுதணும். 7 இன்னொன்னு 9. புரியுதா? x காலம் இன்னொன்னு y காலம் ரெண்டு தான் இருக்கு. அப்போ x காலத்துல ரிசல்டன்ட் வேல்யூ எடுத்து எழுதுனா அது வந்து del x ஓட வேல்யூ கொடுக்கும். 3 5 y ஓடது அப்படியே இருக்கும். மல்டிபிள் பண்ணுங்க. 7 5s are 35 minus 9 3s are 27. ஆன்சர் 8. இதே மாதிரி del yக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா x ஓட காலம் அப்படியே இருக்கும், y காலத்துல 7ம் 9ம் எழுதணும். 2 9s are 18 minus 7 3s are 21. பேலன்ஸ் 3 இருக்கு, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -3. இப்போ x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்து x is equal to del x by del which is equal to 8 by 1 8. அதே மாதிரி y is equal to del y by del which is equal to -3 by 1 that is equal to -3. So the solution set என்னன்னா the solution is x is equal to 8 y is equal to -3. இதே ஃபார்மேட் தான் நீங்க 3/3 மேட்ரிக்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவீங்க. 2/2 மேட்ரிக்ஸும் இதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.20. கொஸ்டின் பெருசா இருக்கனால புக்லேயே பார்க்கலாம். The following table represents the number of shares of two companies A and B during the month of January and February. It also gives the amount in rupees invested by Ravi during these 2 months for the purchase of shares of two companies. Find the price per share of A and B purchased during both the months. ஸோ எக்ஸ் என்ன ஒய் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை இன்டூ எக்ஸ் பண்ணுவோம், இது இன்டூ ஒய், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன் எப்படி வரும்? 10 into x plus 5 into y is equal to 125. 9 into x 12 into y is equal to 150. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இதெல்லாம் எழுதிட்டு வருவோம். ஜஸ்ட் இதை கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். XY வேல்யூ கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ஷேர் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கணும். 2/2 மேட்ரிக்ஸ் தான். நோட்டில் நான் வந்து டேப்லோ காலம் மட்டும் எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஷேர் ஆஃப் ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே இது பிக்கு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ லெட் த ப்ரைஸ் ஆஃப் 1 ஷேர் ஆஃப் ஏ பி எக்ஸ். அதே மாதிரி லெட் த ப்ரைஸ் ஆஃப் 1 ஷேர் of b b y. இப்போ இதை ரெண்டு வச்சுட்டு இதை ஃபார்ம் பண்ணலாம். 10x plus 5y is equal to 125. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ 10x plus 5y is equal to 125. 9x plus 12y is equal to 150. இப்போ இதை வச்சுட்டு நான் டெல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 10 5 9 12. determinant value 0 ஆகக்கூடாது. 10 into 12 120 minus 9 5s are 45 75. 75 is not equal to 0. so நம்ம Cramer's rule apply பண்ணலாம். by Cramer's rule படி ஃபர்ஸ்ட் x ஓட காலமா மாத்த போறோம் இல்லையா? x ஓட காலத்துல இப்போ என்ன வரணும்? 125 150. ஒய்யோட காலத்தில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா 125 into 12 வந்து 1500 மைனஸ் 150 into 5 வந்து 750.
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 750 கிடைக்கும். கரெக்டாக? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 750. அதே தான் அடுத்தது டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட காலத்தில் என்ன சேஞ்சும் இல்லை, அடுத்த லைனில் தான் 125ம் 150யும் இருக்கும். இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 1500 மைனஸ் 1125. ஆன்சர் வந்து 375 கிடைக்கும். x is equal to del x by del, which is equal to 750 by 75. cancel பண்ணால் 10 இல்லையா? அதே மாதிரி y is equal to del y by del 375 divided by 75. cancel பண்ணால் 5 கிடைக்கும் ஆன்சர். ஸோ சொல்யூஷன் என்ன? எக்ஸோட வேல்யூ, அதாவது ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் ஏ வந்து 10, ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் பி வந்து 5. ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாமா? the price of the share A is rupees 10 and the price of the share B is rupees 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The total cost of 11 pencils and 3 erasers is 64. So 11 pencil 3 eraser. அப்போ இது x, இது y ன்னு எடுத்துக்கலாம். Cost of pencil x, cost of eraser y ன்னு எடுத்துக்கலாம். is 64 and the cost of 8 pencils and 3 eraser is 49. அப்போ 8x plus 3y is equal to 49 எடுத்துக்கலாமா? Find the cost of each pencil and each eraser. அப்போ x ஓட வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். Cramer's rule ன்னு கொடுத்தா Cramer's rule படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன்ல x be the cost of a pencil, அதே மாதிரி let y be the cost of a eraser. ஸோ இது ரெண்டு வச்சு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்? 11x plus 3y is equal to 64. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஷின் படிக்கும்போது சொல்லிட்டேன். அப்புறம் 8x plus 3y is equal to 49. ரெண்டுமே ஒரே இதுதான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். கரெக்டா? இப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 11 3 8 3. முதல்ல இது எக்ஸிஸ்டாக பார்க்கணும். 11 3s are 33 minus 24. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 9 வந்து கண்டிப்பாக 0 கிடையாது, அதனால கிராமர்ஸ் ரூல் வரும். ஸோ பை கிராமர்ஸ், இது ஆர், சரிங்களா? கிராமர்ஸ் ரூல் டெல் எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸோட காலத்தில் 64ம் 49ம், இங்கே 3 இருக்கணும். 64 into 3 என்ன? 192. 49 into 3 வந்து 147. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் 45 கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி டெல் ஒய்யோடத பார்க்கலாம். இப்போ எக்ஸோட காலம் அப்படியே இருக்கும் 11 8. இந்த 3க்கு பதிலாக 64ம் 49ம். 49 into 11 வந்து 539 மைனஸ் 64 into 8 வந்து 512. 27 கிடைக்கும். இப்போ xy வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். x is equal to del x by del, which is equal to 45 by 9. 9 5s are 45. அதே மாதிரி y is equal to del y by del 27 by 9. 9 3s are 27. Next cost of pencil and eraser and எடுத்து எழுதிடலாம். The cost of a pencil is rupees 5 and the cost of a eraser is rupees 3. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. Thank you so much for watching.